நல்லா தான் நல்லா சூப்பராக கனவு சொல்லலாம் கண்டினியூ பண்ணுவேன். அது வந்து சிக்கன் வந்து அம்மு சூப்பராக செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கும் வேற லெவலு. ஆனால் கடையிலலாம் இந்த மாதிரி இருந்தது நான் சாப்பிட்டதுல தெரியும், இந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதில்ல கடையில். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக திக்னஸ் தேடி வருவாங்க கடையை வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா கடையில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் முடியாத பட்சம் கடையில் சாப்பிடுவாங்க, முடியாத பட்சத்துக்கு வந்து கடையில் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்குது வீட்டில் சூப்பர். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரமாக இல்லை உங்களுக்கு கம்மியாகவோ இந்த மாதிரி வந்து சால்ட்டு கம்மியாக போட, சிலருக்கு சால்ட் அதிகமாக சாப்பிடும், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்கும். எல்லாமே ஒரு அளவாக தான் சாப்பிடணும், அதுதான் இது. அதனால் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிடுறது முறை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து வாழையில போட்டு சாப்பிடலாம். அது ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஷயம் அன்புடன் வரவேற்கின்றேன். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சில்லி 65 அண்ட் ஆனியன். வாங்க, இன்னைக்கு யார் சமைச்சான்னு பார்த்தீங்கன்னா, யார் சமைச்சா தெரியுமா? அம்மா தான் சமைச்சாரு. சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. பார்க்கும் போதே எல்லாருக்கும் ஏச்சும் ஊருமே. எஸ், எனக்கும் அப்படிதான் ஊருச்சு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பட் அந்த மசாலா எவ்வளவு போட்டேன்னு தெரியல. அம்மா தான் சாப்பிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பேக்ல இருக்கேன். அம்மா எப்படி இருக்கோமா? சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே சரியா போச்சு, எந்த குறையும் சொல்றதுக்கே இல்லை. சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அம்மா தான் செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எல்லாமே இது பண்ணலாம் அம்மா தான். பாருங்க, ஆனியன் ஸ்பெஷல் இருக்குது. எலுமிச்சு கூட வைக்க சொன்னேன், அது எடுத்து நம்ம இல்லை. எல்லாமே நம்ம எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு சாப்பிட்ற வேலையை போட்டு இன்னைக்கு தராத. இன்னைக்கு வந்து உங்க வீட்டுல சண்டே பிடிச்சா என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சாப்பிடாம மறக்காம சொல்லுங்க. ஆமா, மறக்காம சொல்லிட்டு போங்க. மாமாவும் இப்ப நம்ம கூட ஜாயிண்ட் ஆயிட்டாரு. வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவோட சேர்ந்து நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து நல்லா செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சரி அம்மா ஆசைப்பட்டாங்க, நீங்கள் வந்து சிக்கன் எடுத்தேன், சரி எடுக்க வேணாம் தான் நினச்சா, சரி ஏதாவது செஞ்சிடலாம், சரி வாரத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து அம்முக்கு சிக்கனை எடுத்து இன்னைக்கு பாதி வந்து கிரேவி கறி குழம்பு மாதிரி கிரேவி பண்ணி பாதி வந்து சிக்கன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால வந்து எது கிரேவி வந்து நான் தான் பண்ணேன், பட் வந்து மற்றதெல்லாம் வந்து சிக்கன் வரல அம்மு தான் பண்ணுங்க. அது நான் வந்து ஏதாவது சொல்லிடுறேன். ஏன்னா அம்மு வந்து சொன்னேன் நான் தானே, அது இல்லை பட் வந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அம்மு தான் செய்யணும். சரிங்களா? எல்லாமே வந்து ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து இதுதான் பார்த்துருப்பீங்க, அம்மா காட்டியிருப்பாங்க. அதனால் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எல்லாம். அதே இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கிறோம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடலாம். ஓகே, வாங்க. யார் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து இதுதான் அம்மா ஆசைப்படுறாங்க. உங்கள் வீட்லேயும் அவங்க சேர்ந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிடலான்னு ஆரம்பிக்கிறோம். வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நான் தான் சாப்பிடல. வாங்க சாப்பிடலாம். அம்மா கூப்பிட்டாலும் தெரியல, நான் கூப்பிடுறேன். நல்லா தான் இருக்கு, சூப்பராக தான் இருக்கு. நல்லா நானே எவ்வளோ இந்த அளவுக்கு செஞ்சிருந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா அண்ணா எல்லாரும் சொல்லிங்க, அண்ணா சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு. நான் சமைச்சேன்றது எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் எப்பவுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் மீடியமாக தான் சாப்பிடுவேன். அதனால வந்து காரம் வச்சுருவேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து உப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போடுவோம், பட் எல்லாமே செய்வோம், பட் காரன்றது அதிகமாக சாப்பிட மாட்டேன். அதனால அம்மா கிட்ட சொல்லிடுவேன், நீ காரம் கரெக்டாக போடுவேன். ஏன்னா அம்மா கரெக்டாக போடுவோம் காரம், எனக்கு தெரியும். அதனால காரம் வந்து என்ன ஒரு டைம் 2 டைம் போட முடியாது. சாப்பிட்டு பார்த்து போடுவாங்க, நான் சாப்பிடவே போடல. பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து அம்மா செஞ்சுருக்காங்க. அம்மா சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்து. நல்லா தான் நல்லா சூப்பராக கனவு சொல்லலாம் கண்டினியூ பண்ணுவேன். அது வந்து சிக்கன் வந்து அம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கும்.
வேற லெவலு. ஆனால் கடையிலலாம் இந்த மாதிரி இருந்தது நான் சாப்பிட்டதுல தெரியும். இந்த டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதில்ல கடையில். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். சில இடத்துல வேகும், சில இடத்துல வேகாது, அறக்க பறக்க எடுப்பாங்க, சில இடத்துல ரொம்ப பொருளாக விட்ருவாங்க. சாப்பிட பிடிக்கிறது இல்லை. நம்ம இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து சூப்பராக செய்வாங்க. உண்மையிலே சொல்கிறது சூப்பராக. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக தேங்க்யூ வெல்கம். சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த சிக்கனை. நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து அம்மாலாம் கடை போட்டால் பொழிச்சிக்கலாம். சிக்கன் கடை போட்டாங்கன்னா அம்மா வந்து சூப்பராக பொழிச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லாம் பாருங்க சூப்பரா திக்னஸ் எவ்வளவு தேடி வருவாங்க கடையை. அம்மாவே சிக்கன் கடை போட்டாங்க. அம்மா கடையில் போக ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா கடையில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் முடியாத பட்சத்துக்கு கடையில் சாப்பிடுவாங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து கடையில் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு வீட்டில் சூப்பர். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரமாக இல்லை உங்களுக்கு கம்மியாவோ இந்த மாதிரி வந்து சால்ட்டு கம்மியாக போடும், சில சால்ட் அதிகமாக சாப்பிடும். இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்கும். எல்லாமே ஒரு அளவாக தான் சாப்பிடணும். அதான் இது. அதனால் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிடுறது முறை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து வாழையில போட்டு சாப்பிடலாம். அந்த சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். அது அம்மு கொஞ்சம் இதாதனால உடம்பு கொஞ்சம் செட் ஆகலாம். வந்து வெளியே போயிட்டாங்க. அடிக்கடி வந்து போயிட்டாங்க. வீடியோ கட் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஸ்பெஷலில் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு வீக்லி பூரா நம்ம வந்து சமையல் செய்கிறது வேற. பட் இருந்தாலும் அம்மு பேசுனது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கடையில் வாங்குறத வந்து தவிர்த்துருங்க. ஹோட்டலில் சாப்பிட்றது. ஏன்னா வெளியில் டூருக்கு போகிறவங்க, வெளியில் வேற எதுனா வேலையாக போகிறவங்க, தவிர்க்க முடியாத வீட்டில் வந்து சமையல் செய்ய முடியல அப்படின்னும் போது வீட்டில் வந்து செய்ய முடியுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கடையில் அன்றைக்கி வந்து சாப்பிடுங்க வாங்கி. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து கடையிலேயே வாங்கி சாப்பிட முடியாது. சப்போஸ் வெளியில் ஒர்க் போகிறவங்க அவங்க கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ரூம் எடுத்து தங்குறவங்க அவங்க வந்து ஒரு தனி வேலைக்கு போகிறவங்க நம்ம தனியாக வீடு முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கி சமைக்க பாருங்க. ஏன்னா வீட்டில் செய்கிற மாதிரி வராது. என்றைக்குமே வந்து வீட்டில் செய்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வராது. எதுவுமே ஹோட்டலில் என்னதான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது அது செட் ஆகாது. அது சொல்ல விரும்ப வேணாம். அதனால் இருந்தாலும் ஏன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அதான் என்னோட இது. நீ என்ன சொல்ல வர? சாப்பாடு செம்மையா இருந்துச்சு. மாமாவுக்கு ஒரு தேங்க்யூ குழம்பு செஞ்சு கொடுத்ததுக்கு. அண்ட் வந்து அதான் இவர் சொன்ன மாதிரி தான் சாப்பாடு வந்து வெளியில அதிகமா போறோம் அப்படின்னா மட்டும் டைம் இல்ல அப்படின்னு அப்ப கடையில் சாப்பிடலாம். அதுக்கு பட்சத்துல வீட்டுல அதனால மேக்சிமம் இப்ப இல்ல அப்ப வந்து கடையில தான் அதிகம் சாப்பிடுவேன். இப்பெல்லாம் தான் வீட்டுல செஞ்சு இவர் திட்டுவாரு. சாப்பாடுலாம் நம்ம கடையில காசு கொடுத்து வாங்குறதுக்கு அந்த பொருளை வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிடுறது வந்து எப்படி இருக்கும். கடையில் வாங்கினா கொஞ்சம் தான் தருவாங்க. நம்ம சாப்பிடுறது வயிறு நம்பாது. இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டா வேணுன்ற அளவுக்கு இப்ப கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அப்புறமா சாப்பிடணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். அம்மாதான். ஏன்னா அம்முக்கு தெரியும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் ஏன்னா நம்ம வெளியில சாப்பிடுறதா வீட்டுல செஞ்சு சாப்பிடுறதா வயிறால நல்லா சாப்பிடவும் முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். அதுதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு பொருள் நம்ம வாங்கினா அது நம்ம வந்து 2 நாளைக்கு யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். கடையில் வாங்கினா அது காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒன் டைம் மட்டும் தான் சாப்பிட முடியும். 2வது டைம் திருப்பி சாப்பிடணும். அது தனி இது. நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ நாள் செஞ்சு சாப்பிட்டு நம்ம எவ்வளோ நாள் நிறந்து அதாவது வந்து எல்லாத்துக்கும் வயிறு ரொம்ப சாப்பிடலாம். வீட்டில் எதாவது நிறைய பேர் நிறைய பேர் சேர்ந்து செஞ்சு எல்லாமே நிறைய பேர் நல்லா சாப்பிடலாம். தாராளமாக சாப்பிடலாம். அதுதான் என்னோடது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது என்னோட சஜஷனாக இருக்கும். வெளியே அவாய்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு எதாவது அவாய்ட் பண்ண முடியல ஒரு நாள் 2 நாள் வீட்டில் வந்து இந்த மாதிரி முடியல அப்படிங்கும்போது வெளியே வாங்கி சாப்பிடுங்க. மற்றபடி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. சண்டே ஸ்பெஷல் மேக்ஸிமம் வந்து சண்டே வந்து டைம் எடுத்து கொஞ்சம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இதான் என்னோட இந்த சண்டே ஸ்பெஷலில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று. முடிஞ்சது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லாம் அன்றைக்கி அது வந்து சிரமம் பார்க்காதீங்க. செஞ்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்நிலை ஆரோக்கியத்தை நாம தான் பார்க்கணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல இதை வந்து பொருளை யூஸ் பண்ணுங்க. நல்ல இதை இயற்கை முறையில் உங்களுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை. எங்களோட இதில் எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாரும் வந்து ஒவ்வொரு சண்டேவும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம். நீங்களும் வந்து ஒரு நாள் சண்டே ஸ்பெஷல் வந்து சாப்பிடுங்க. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் மட்டன் சிக்கன் எதுனாலே ஓகே. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லை சைவமாக இருந்தாலையும் அதுக்கு வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி தான் நிறைய இருக்குது.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சண்டே ஸ்பெஷலாக வந்து நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா வாரத்துக்கு 1 நாள் 1 டே தான் அந்த நம்ம செலிப்ரேஷன் மாதிரி. அதை வீட்டில் பூரா நம்ம வேலை செஞ்சுட்டு போவோம், அதை செய்வோம். ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு போவோம், டக்குன்னு அது ஏதோ ஈஸியாக செஞ்சு அப்படி செஞ்சு சாப்பிடுவோம். இந்த வீக்லி லாஸ்ட் ஃபைனலில் ஒரு சண்டேன்றதா லீவ் இருக்கும். பட் சில பேர் லீவ் இருக்கும், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் செஞ்சுக்கணும். சண்டே லீவு மேக்ஸிமம் இருக்கும். பட் அவங்களாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிக்கிறோம். ஏன்னா அது கட்டாயத்தினால அது பேச முடியல, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து ரொம்ப வீடியோ பண்ணல. அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சது இது எங்களுடைய இது இயற்கையாக சாப்பிடுங்க. வாழை தோட்டம் வச்சுருக்கீங்களா, வாழை இதில் வச்சுருக்கீங்களா, மரம் வச்சுருக்கீங்க, வாழை இலையில சாப்பிடுங்க, இன்னும் நல்லது. கண்டிப்பாக உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வாழை இலை சாப்பிடுங்க, நல்லது ஒன்று. எல்லாமே என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் இயற்கையில் கொஞ்சம் இதாக இருந்தால் தான். அந்த காலத்து இயற்கையில் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாம் நல்லா பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இன்னைக்கும் வந்து நடப்பாங்க. வெயிட்டு தூக்கிட்டு போவாங்க. எவ்வளோ 5 கிலோ வெயிட் 10 கிலோ வெயிட்னாலும் அசால்ட்டாக தூக்கிட்டு போவாங்க. 50 கிலோ வெயிட்டில் ஈஸியாக தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க அந்த காலத்து. ஆனால் நம்மளால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க ஈக்குவல் பார்க்குறது, நம்ம ஒரு 5 கிலோ வெயிட்டே தூக்கிட்டு போக முடியாது. கொஞ்சம் 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னால்தான் சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 5 கிலோமீட்டர் நடப்பாங்க நல்லா. அது மாதிரி வந்து நம்ம வந்து அந்த உணவு முறை தான் நம்ம வந்து பழக்க வழக்கத்துக்கு உணவு முறை தான் நமக்கு வந்து ஹெல்த்து தான் முக்கியம். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம தான் ஹெல்த்தை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், மன தைரியம் இருக்கணும். அது எதுக்குமே வந்து உடம்பு எதுவுமே இருந்தாலும் மன தைரியம் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீவர் எந்த ஒரு இதுவுமே வராது. ஒரு ஹெல்த் பிரச்சனை நம்மளால முடியும் அப்படின்றது. அதுமாதிரி இயற்கை ஃபுட்டாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு தெரியுமோ பழங்கள்லாம் சாப்பிடுங்க சொல்கிறோம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சண்டே ஸ்பெஷல் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். சண்டே ஸ்பெஷல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் அதே மாதிரி செய்ய முடியாது செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலி எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அடுத்த தடவை இப்போ நாங்கள் என்ன வீடியோ போடணும் தெரியாமல் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஒரு லைக் போட்டுருங்க. எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மேக் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணி சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். சொல்லுங்க எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க மேக்ஸிமம் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே வேணும். கண்டிப்பாக நம்ம மொபைல் நீங்கள் ஒரு டைம் சொல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, பாய்.